நடிகர் தனுஷ் அவர்கள் நடிப்பை தாண்டி இயக்கம், பாடல் எழுதுவது, பாடல் பாடுவது அப்படின்னு பன்முக திறமை கொண்டவராக இருந்துட்டு இருக்காரு. அண்மையில கூட இவருடைய இயக்கம், நடிப்புல உருவான இட்லி கடை திரைப்படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணுச்சு. படத்துடைய பட்ஜெட் வெறும் 25 கோடி தான். ஆனால் இந்த திரைப்படம் 75 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணி ஒரு நல்ல லாபத்தை கொடுத்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தனுஷ் அவர்கள் அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. தற்போது தேசிங்கு பெரியசாமியுடன் ஒரு படம், அதனை அடுத்து லப்பர் பந்து இயக்குனருடன் ஒரு படம், மேலும் பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்களுடன் வடசென்னை 2 அப்படின்னு கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 படங்கள்ல தொடர்ச்சியாக கமிட் ஆகியிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தனுஷ் அவர்கள் பற்றி மற்றும் ஒரு தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. தனுஷ் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டாருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா அவருக்குமே விவாகரத்தாகி கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஆக போகுது. அதிகாரப்பூர்வமாக இவங்களுக்கு கோட் கடந்த 7 மாதத்திற்கு முன்பு விவாகரத்து அறிவிச்சாங்க. அதனை அடுத்து பாத்தீங்கன்னா இருவரும் இரண்டாவது திருமண ஏற்பாடு நடைபெற்று வருவதாக சொன்னாங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் அப்போது இரண்டாவது திருமணத்தை மறுத்துவிட்டாராம். ஆனால் தற்போது இரண்டாவது திருமணம் செய்தால் என்ன தவறு அப்படின்ற மாதிரி சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியுள்ளார் அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இப்படி தனுஷ் அவர்கள் பேசுகையில கண்டிப்பாக இவர் இரண்டாவது திருமணத்திற்கு தயாராக இருக்கிறார் போலயே அப்படின்னு பலருமே சோசியல் மீடியாக்கள்ல கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.